வெல்கம் டு ஸ்பீக் டிஜிட்டல். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் தீபிகா. இவங்க ஒரு பேஷனான, அதாவது ஒவ்வொரு யுகத்தில் இருக்கிற கோவிலையும் தேடி தேடி போய் பார்க்கறதா இருக்கட்டும், ஜோதிர்லிங்கத்தை தேடி போய் பார்க்கறதா இருக்கட்டும், சக்தி பீடங்களை தரிசிக்கிறதா இருக்கட்டும், இப்படி யாராலையும் அவ்வளோ சீக்கிரமா எளிதா சில கோவிலுக்கு போக முடியாத கோவில் கூட இவங்க போய் பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதோடு இல்லாமல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மக்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்பீக் டிஜிட்டல் நேயர்களோட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க நம்ம அவங்ககிட்டே கேட்போம். நமஸ்காரம், திஸ் இஸ் டாக்டர் தீபிகா. ரொம்ப சந்தோஷம் நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் இன்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்து என்னை பத்தி ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஐ ஹவ் பீன் அ கம்யூனிகேஷன் கோச் அண்ட் கார்ப்பரேட் ட்ரெய்னர் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. And lifelong வந்து English has been my profession, teaching and tutoring English. அப்படி இருந்துட்டு ஒரு sudden transition towards traveling and Sanatana Dharma, இது வந்து it was a conscious decision. So 2024ல Marchல after I quit my job, almost 70% I quit my job to travel. Okay. அப்படி சொல்லலாம். So அந்த job quit பண்ணிட்டு I started traveling and my first travel was to Tiruvannamalai. Okay. So I am somebody who doesn't walk at all. For sure, I don't walk at all. But anga pogumbodhu it was just like there was a push that you just start walking. And the 14-kilometer walk is the place where my spiritual awakening began na sollala. So adukaprom na every 3 months vandu Tiruvannamalai poga arambichen. Eppala Tiruvannamalai poreno oru 1.5-2 months la Kashi ku poga arambichen. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைய ஆரம்பிச்சது. So it was like I was in a loop. So you go to Tiruvannamalai, I am in Kashi, and இப்போ வந்து எனக்கு I started taking it a little serious about there's something which is beyond my comprehension. சொல்லிட்டு நானே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு ஐட்டினரி ரெடி பண்ணி எல்லா பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகணும், சிவ ஆலயங்கள் போகணும், என்னோட ஓன் சிவனோட அஷ்டோத்திரம் சஹஸ்ரநாமம் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஒரு ஆசை தோணித்து. ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த 1.5 yearsல அஷ்டோத்திரம் ரெடி பண்ணிட்டு ஐ ஹவ் ட்ராவல் டு ஆல்மோஸ்ட் 118 சிவ ஆலயங்கள் அண்ட் 2026 சிவலிங்க தரிசனம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற விபூதி எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப யார் பக்தி அந்த இதில் இருக்காளோ அவளை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அண்ட் அதில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாகவே நான் வச்சுருக்கேன். அண்ட் ஐம் கலெக்டிங் திஸ் ஃபார் ஹிம். ஏன்னா அது ஏதோ ஒரு ஹியூஜ் மோட்டிவேஷன் ஐ ஹாவ் லுக்கிங் அட் ஹிம் அண்ட் வாட் ஹீ இஸ் டூயிங் ஃபார் சனாதன தர்மா. ஸோ அது ஒரு குட்டி மேனிஃபெஸ்டேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய திவ்ய தேசங்கள் நதிகளை வந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் சேவ் ரிவர்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறோம். பட் இப்போ இந்த டிராவலில் வந்து கிட்டத்தட்ட 15 நதி தரிசனம் பண்ணிட்டேன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இப்போ இதில் சீரியஸ் எல்லா தண்ணியும் எடுத்துன்னு வர்றது, ஒரு ரிவர்ல தண்ணிகள் எப்படி இருக்கு, அது கிளீனினஸ் பார்ட், இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் ரிலிஜனை சேர்க்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கோயில் போனாலும் சரி, ஒரு கோயில் குளத்தை பார்த்தாலும் சரி, ஒரு நதிகள் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த தேசத்துல இருக்கிற இந்த தர்மத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய ஆகும்போது தான் ஒண்ணு எடுத்து மாட்டேன். அந்த ஒவ்வொரு யுகத்துல இருக்கிற டெம்பிள்லாம் பார்க்கறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வரைக்கும் எந்த யுகம்லாம் நீங்க டெம்பிள் கவர் பண்ணிருக்கீங்க? அந்த டெம்பிளோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? ஓகே, they are maintaining it all. Absolutely. ஸோ யுகங்கள்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நான் ராமரோட ஆரம்பிச்சேன். துவாபர யுகம் வந்து ராமரோட அயோத்தியாலேன்னு ஆரம்பிச்சேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் இப்போ ஒரு 30 to 40% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அயோத்தியாவில் போய் தசரத் மஹால், ராமர் சின்ன குழந்தைய இங்கெல்லாம் விளையாடின்னு இருக்கார், இதெல்லாம் பார்த்துட்டு ராமர் கல்யாணம் ஆகி வரும்போது கனக் பவன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மஹல் வந்து கைகேயி அவளுக்கு கிஃப்ட் பண்ணது, ராமருக்கும் சீதைக்கும் கிஃப்ட் பண்ண ஒரு இடம். அது இல்லாமல் ராம ஜென்மபூமி நம்ம பிரம்மாண்டமான கோயில் போய் பார்க்கும்போது ராமரை பார்த்து அப்படியே ஸ்டன்னாய் நின்ன தருணங்கள், அங்கே எல்லாம் குட்டி குட்டியாக நிறைய இடங்கள் இருக்கு. அண்ட் கடைசியில் நான் போனது குப்தார் காட் அப்படின்னு, அங்கதான் ராமர் வந்து ஜலசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுற இடம். அது அயோத்தியா நகரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. பட் அந்த இடத்துல ராமரோட குலதெய்வம் ஒரு தேவி அம்பாள் இருக்கா. அண்ட் அவர் ரொம்ப இஷ்டமா பூஜிச்ச ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஸோ அந்த பண்டிட்ஜி நான் என்கிட்ட சொல்லும் போது கடைசியா ராமர் வரும்போது ஊரே அவர் பின்னாடி வந்துதான், கோடிக்கணக்கான பேர்.
வந்து அந்த சிவனை வந்து அவர் கட்டி தழுவிட்டு அப்படியே சரையுக்குள்ள போய் அவர் வந்து he left this particular world. ஸோ அந்த சிவனை நான் போய் தொடும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும் நீங்களே வந்து யோசிச்சுக்கலாம். பட் எனக்கு என்னன்னா அங்க வந்து எல்லாமே ரொம்ப வெல் மெயின்டைன்ட். இதுதான் ஆச்சரியமா இருக்கு. யுகங்களை தாண்டி வந்த இடங்களை இவ்வளோ அழகா எப்படி மெயின்டைன் பண்றா, ஸ்ரத்தையோட பூஜை நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க போற வழியெல்லாம் ஒரே காடு தூசியா இருக்கும், ஆனா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ மெயின்டைன் பண்றா. அங்க நிறைய தர்ப்பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய இடம் பண்ணியிருக்கா அந்த சரையு நதியோரம். ஓகே. சோ ராமர் மெயின்டைன் பண்றதுல டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் தானா? இல்ல டெம்பிள் இல்ல, அந்தந்த ஊர்க்காரா பண்றோம். ஓகே. பிகாஸ் ராம் அப்படின்னா ஒரு உணர்வு அவளுக்கு. ராமர் வந்து பஞ்சவட்டி பூரா கவர் பண்ண, லங்கையில இந்த ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போன இடம், அவர் குட்டியில் வச்சுட்டு இருந்த இடம் ராமலக்ஷ்மணன், அப்புறம் லக்ஷ்மணன் ரேகை வரைந்த இடம் இப்போ ஒரு பாலமா கட்டியிருக்கா. இட்ஸ் a bridge now. ஸோ இந்த இடங்கள் எல்லாம் வந்து வெரி வெல் மெயின்டைன், பெரிய பெரிய கோயிலா வச்சிருக்கா. அண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பண்டிட் தேர். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாச்சு, இத்தனை யுகங்களை தாண்டி எப்படி இவ்வளோ அழகா வந்து மெயின்டைன் பண்றா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது என்னோட ஜேர்னி கம்ப்ளீட்டா மிச்சம் ராமாயணத்துல என்னெல்லாம் இருக்கோ, ஸ்ரீலங்காவுக்கு போகணும்னு நிறைய இருக்கு செக்லிஸ்ட்ல. ஸோ அந்த யுகத்துல வர ஒரு யுகம் நீங்க போயிருக்கீங்க, ஒரு யுகம் இது ஒண்ணு. இதுல ஒரு அடுத்தது வந்து துவாபர யுகம், கிருஷ்ணர் ரிலேட்டட் பிளேசஸ். ஸோ துவாரகா ஆகட்டும், மதுராவாகட்டும், இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது இப்போ ஆஃப்லேட் மார்கழி மாசம் போனேன் துவாரகால. ஸோ கிருஷ்ணரோட நகரமே அந்த கடலுக்குள்ள இருக்கு. நம்ம மோடி சார் வந்து போனார், கடலுக்குள்ள போய் மயிலருக வச்சுட்டு வந்தார் போன வருஷம். அப்பத்துலேயுமே எனக்கு ஒரு ஆசை அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. பட் அந்த பாலத்துக்கு மேல நின்று அந்த நகரம் உள்ள இருக்கு, கிருஷ்ணரோட இது இருக்கு அப்படிங்கிறது, விஸ்வகர்மாவோட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டேன். அண்ட் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடந்த ஹோமகுண்டம் பார்த்தேன், அது இன்னும் வச்சுட்டு இருக்கா, அவ்வளோ அழகா வச்சுட்டு இருக்கா. அண்ட் அது இல்லாம கிருஷ்ணர் வந்து சுதாமாவை மீட் பண்ண இடம், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் விஷயங்கள். அண்ட் கிருஷ்ணர் வந்து கடைசியாக வேடன் வந்து அம்பு விடுறான் இல்லையா, காலில் வந்து புறா நினைச்சுட்டு, ஸோ அந்த மரம் இன்னும் அங்கே இருக்கு. கிருஷ்ணர் உட்கார்ந்து குழல் வாசிச்சு அந்த மரம் இன்னும் வச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த மரத்தை பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் வேற மாய் எந்த யுகத்துல இருக்கோங்கிற அந்த உணர்வு. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் கடைசியா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரும் பலராமரும் இந்த உலகத்தை விட்டு போன இடம்னு ஒரு இடத்துல பாதுகை வச்சிருக்கா, நம்ம போய் அங்க அபிஷேகம் பண்ணலாம். ஸோ ராமரது கடைசி அந்த ஜலசமாதி, கிருஷ்ணரோட யுகம் முடியாது. இந்த மாதிரி இடங்கள் போகும்போது அது தெரிஞ்சு போனேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இன்னும் எனக்குள்ள ஆர்வத்தை ரொம்ப தூண்டி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலா ரொம்பவே இதை எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் சொல்லணும். பிகாஸ் வென் ஐ கேன் டூ இட், எவ்ரிபடி கேன் டூ இட். போறது வந்து கஷ்டம் இல்லை. இந்த ஏஜ்ல நான் வியரிங் மை 50s now, பட் இப்போ நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணி போறது சாத்தியம்னா யங் பீப்புள் கேன் ஃபார் ஷூர் டூ. அவங்கவுங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா போகலாம் அண்ட் போக வேண்டிய இடங்கள் அப்படின்னு ஐ திங்க். வாட் எல்ஸ்? ஓகே. எத்தனை யுகம் பெண்டிங் இருக்கு? எல்லாம் வச்சு இந்த வருஷம் வந்து அந்த ராமரும் கிருஷ்ணரும் கம்ப்ளீட்டா முடிக்கணும் அப்படிங்கிறது. அது இல்லாம ஜோதிர்லிங்கம் இந்த வருஷம் 12 முடிக்க போறேன். 9 முடிச்சுட்டேன் 2025ல, இன்னும் 3 இருக்கு. ஸோ பிப்ரவரியில ஸ்ரீசைலம் அண்ட் மார்ச்ல வந்து பாபா வைத்தியநாத், மே மாசம் கேதார்நாத் போறேன். ஸோ இந்த ஒரு 12 monthsக்குள்ள மே டு மே 12 ஜோதிர்லிங்கம் நான் முடிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கேதார்லாம் ரொம்ப பயம், எப்படி நம்மளால முடியுமா அப்படின்னு. பட் எல்லா இடத்துக்கும் நாங்க சோலோவா தான் டிராவல் மேக்ஸிமம் பண்றோம். only for online filing மட்டுமா இல்ல நீங்க புக் பப்ளிஷ் பண்ண மாதிரி? what is your future idea? Yeah, my future idea is இதுல வந்து நான் இந்த விஷயங்கள் எல்லாம் schools and teachers-க்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஆசை. History related, I'm not into the religious part or spiritual part of it, பட் இந்தியாக்குள்ள இருக்கிற ரியல் ஹிஸ்ட்ரி அந்த விஷயத்தை எடுத்துன்னு போகணும், ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கூட போய் சேர்க்கணும். ஒரிஜினலா என்ன நம்ம நாடுங்கிறது நம்ம வந்து எல்லாருக்கும் லவுடரா ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபார் ஷோர் புக் மைண்ட்ல இருக்கு, பிகாஸ் ஐ எம் மச் இன் டு ரைட்டிங் யூனோ. ஆனா அது மேபி இன் த லாங் ரன் ஃபார் ஷோர். பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எனர்ஜி இருக்கும் போது ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு பீப்புள் அண்ட் ஸ்ப்ரெட் திஸ் அக்ராஸ். ஸோ அது ஒரு தாட் இருக்கு. சப்போர்ட் சிஸ்டம் இப்போதைக்கு எப்படி நீங்க தான் இல்ல இருக்குது? So currently I'm not working. Okay. I'm not working. Others for 24 years I've worked. Been a corporate trainer and college media I have worked.
ஸோ இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்பீக்கிங் அண்ட் கோச்சிங் ஹேஸ் பீன் மை கம்ப்ளீட் லைஃப். ஆனா இப்போ my husband is supporting me completely. I want to spread this across. எவ்வளவு முடியுமோ பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் எனக்கு. Thank you so much for your valuable time and all the best for your future. Thank you so much.